ஸ்பிரிட் ஆஃப் இஷ்டார் இதோடைய வேலை என்ன? அதாவது பைபிளில் சொல்லப்பட்ட இந்த அஸ்தரோத்து என்கின்ற இந்த ஆவியுடைய வேலை இன்னைக்கு பெண்களுக்குள்ளாக எப்படி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பிபிலிக்கல் டேர்மில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த இஸ்டார் என்கின்ற அந்த ஸ்பிரிட் தான் இந்த பார்பி என்கின்ற ஒரு டாலாக கிட்டத்தட்ட 64 வருஷமாக நம்மளுடைய பெண் குழந்தைகளை பொசஸ் பண்ணி வச்சிருக்கு, மயக்க வச்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த படத்தின் மூலியமாக பார்பியோடைய அந்த உருவாக்கத்தின் மூலியமாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இஸ்டார் ஸ்பிரிட் வந்துடுச்சா அப்படின்னா, எஸ், ஷி அரைவ்ட். நம்ம இந்த டாபிக் என்ன பேர் வச்சிருக்கிறோம்? அரைவல் ஆஃப் ஏன்ஷியன் காட்ஸ், அரைவல் ஆஃப் ஏன்ஷியன் காடஸ். ஸோ எங்கேருந்து இவங்கெல்லாம் வராங்க, ஏன் வந்தாங்க, அப்போ இவங்க எங்கேருந்தோ போயிருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். எங்கே போனாங்க, ஏன் திரும்பி வராங்க அப்படின்னா, when presence of God நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய வீட்டில், நம்மளுடைய லைஃப்பில் என்டர் ஆகும் பொழுது இந்த காட்ஸுடைய காரியங்கள் வெளியில் போகுது. அதாவது நம்ம எல்லாருமே பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் கிடையாது. நம்ம எல்லாருமே பார்ன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சில தலைமுறைகள் சொன்னாலும் ஒரு 2-3 தலைமுறைகள் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் கிடையாது. அதாவது நம்ம பார்ன் கிறிஸ்டியன்ஸ் இல்லை. நம்மளுடைய ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம வேற மதத்தில், வேற வழிபாடில், வேற ஒரு காரியத்தை தான் நம்ம வழிபட்டு கொண்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் நம்மளுடைய தலைமுறைகளுக்குள்ளாக வரும்பொழுது இந்த இஸ்டார் என்கின்ற நம்மளுடைய இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி சில அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்பை விட்டு, நம்ம ஃபேமிலியை விட்டு வெளியில் போகுது. ஸோ இதெல்லாம் வெளியில் போனவொன்னே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, உயர்த்துறாரு, மேன்மைப்படுத்துறாரு. அப்போ என்னைக்கு நம்ம ஆண்டவரை விட்டு வெளியில போறோமோ, எது நம்மளை விட்டு வெளியே போச்சோ அதெல்லாம் திருப்பி நமக்குள்ளாக என்ன பண்ணுது? வருகிறது. அப்போ இந்த இஸ்டார் அப்படின்ற இந்த ஸ்பிரிட் அப்படின்றது ஏன் திருப்பியும் வருது அப்படின்னாக்கா, பிரசன்ஸ் ஆஃப் காட் நம்மளை விட்டு போயிடுச்சு, இல்லை நம்ம பிரசன்ஸ் ஆஃப் காடை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ஏன்ஷியன்ட் காட்ஸ் தே ஆர் அரைவ்ட். அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு டிஃப்ரெண்டான காரியங்களில் இன்னைக்கு அவங்க கிரியை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இஸ்டாருடைய ஸ்பிரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த இஸ்டார் என்கின்ற பார்பி டால் ஸ்பிரிட் வந்து இப்போ கிரியை செய்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல, 1960 உருவாயிடுச்சுன்னு சொல்ல வரேன். நல்லா கவனிங்க. என்னோட கூட படித்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே இந்த பார்பி டாலை வச்சு விளையாடின காலங்களில் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் போய் ஒரு கடையில் ஒரு சின்ன கார் வாங்கும் பொழுது அவங்க வந்து ஒரு பார்பி டாலை வாங்கி விளையாடி இருக்காங்க. அப்போது இந்த இஸ்டார் என்கின்ற இந்த பார்பி டாலோட ஸ்பிரிட் இன்னைக்கு இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய பெண் குழந்தைகள் அதை ஒரு பொம்மையா வச்சு விளையாடும் பொழுதே அந்த ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளாக என்டர் ஆனதுனால தான் இன்னைக்கு அந்த பெண்கள் என்ன பண்றாங்க? திருமணம் வேணாம், குழந்தைகள் வேணாம், ஃபேமிலின்ற அந்த காட் பேட்டர்ன் எங்களுக்கு வேணாம், நாங்கள் தனியாகவே வாழ்ந்துருக்கிறோம், நாங்கள் நல்லா படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு நிறைய சம்பளம் இருக்குது, எங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், நாங்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள், ஆண்களுக்கு எந்த விதத்தில் நாங்கள் குறை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்க. நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த பார்பின்ற மூவி போன வருஷம் வரும்பொழுது அதோடைய கதை அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த பார்பிக்கு கென் சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் உண்டு. இந்த கென் இஸ் அ செகண்ட் கேரக்டர் ஆஃப் பார்பி மூவி. ஸோ இந்த பார்பி அந்த கென்னை வந்து ஒரு மதிக்காத, அவனை வந்து ஒரு இழிவாய் பேசுகிற, கடைசி அந்த படம் முடியும் பொழுது அந்த கென் என்ன பண்ணிருந்தா அந்த பார்பி வந்து நிர்மூலமாக்கிடுது. ஸோ இந்த ஸ்பிரிட் ஆஃப் இஸ்டாருடைய வேலையும் அதுதான். ஆண்மை என்கின்ற, ஆண்கள் என்கின்ற ஒரு கூட்டத்தை நிர்மூலமாக்குவதற்காக இன்னைக்கு கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. எப்படி வந்து அதை நிர்மூலமாக்கும், அவங்களால அழிக்குமா அப்படின்னா இல்லை. அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் மாத்திரம்தான் அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கும். அப்போ அடுத்த ஜென்ரேஷன் உருவாகலைன்னா அடுத்த ஆண் உருவாக மாட்டான். அப்போ தந்திரமான ஒரு செயல்பாடா இந்த ஸ்பிரிட் ஆஃப் இஸ்டார் என்பது இந்த நாட்களில் பெண்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது. ஸோ 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்பி டாலை வச்சு விளையாடின நம்மளுடைய பெண் குழந்தைகள் தான் இன்னைக்கு நல்ல வயதுக்கு வந்த ஒரு பெண் குழந்தைகளாக, பெண்களாக சமுதாயத்தில் நல்லா படித்து, நல்ல வேலை செஞ்சு, நல்லா சம்பாதிச்சுட்டு நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறது என்ன? எங்களுக்கு இந்த காட் பேட்டர்னில் இருக்கிற அந்த ஃபேமிலி வேணாம். அதாவது நான் பேசுகிறது ஒன்லி இந்த கிறிஸ்டியன் பேஸ்டு விமன்ஸை கிடையாது. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் எல்லா ரிலீஜியஸுக்கும் பேசிட்டு இருக்கிறேன், சரிங்களா? ஸோ எல்லா ரிலீஜியஸும் ஆண்டவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இது வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் பார்க்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. நீங்கள் இந்த மாதிரி திருமணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற யாராக வேணால், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது அவங்களுடைய தாட் கிடையாது, ஒரு ஏன்ஷியன்ட் காடஸ் உடைய ஒரு ஸ்பிரிட். ஸோ அதனால் இந்த ஆவியை கட்ட வேண்டிய, மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் இருக்கிறோம், குறிப்பாக உலகத்தில் இருக்கிற மனித இனமே இருக்கு. ஏன்னா அடுத்த ஒரு ஜென்ரேஷன், அதான் நல்லா கவனிங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி விளையாடின இந்த குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு திருமணம் வேணாம், குழந்தை வேணாம் அப்படின்னும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பிசாசு 2 விதத்தில் ஒரு சக்ஸஸை அவன் மேற்கொள்கிறான். ஒன்று என்ன அப்படின்னாக்கா, அடுத்த தலைமுறை உருவாகாமல் அதை தடை பண்ணிடுறான். இன்னொன்று, இந்த தலைமுறையை பாவம் செய்ய வைக்கிறான். எப்படி? லிவிங் டுகெதர், எல்ஜிபிடி,
ஓரின சேர்க்கை அப்படின்ற பாவங்களை இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. ஸோ இந்த பிசாசு வந்து இந்த நாட்களில் அடுத்த ஜென்ரேஷனை மேரேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லியும் தடை பண்ணுறான். லிவிங் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி அதில் குழந்தைகள்லாம் வேணாம், இஷ்டம் போல் நம்ம கடைசி வரைக்கும் பிடிச்ச வரைக்கும் வாழ்ந்துடலாம், கமிட்மெண்ட் இல்லாமல் நம்ம பாட்டுன்னு லீவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலிமா அடுத்த ஜென்ரேஷனை வந்து என்ன பண்ணுறான், தடை பண்ணுறான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஓரின சேர்க்கை, இந்த ஆல்பபெட் கம்யூனிட்டி அப்படின்ற அந்த காரியத்தின் மூலியமாக அடுத்த ஜென்ரேஷனை தடை பண்ணுறான். ஸோ இந்த இஸ்டாருடைய ஸ்பிரிட் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய அந்த பேட்டர்னை உடைக்கிறது, கர்த்தர் உருவாக்கின அந்த ஃபேமிலியை உடைக்கிறது, கர்த்தர் கொடுத்த அந்த பெண்மையை உடைக்கிறது. ஸோ இந்த கென் அப்படின்ற அந்த பார்பியுடைய அந்த பாய் ஃப்ரெண்டை அந்த பார்பி என்ன பண்ணுது, டெஸ்ட்ராய் பண்ணிடுது. இஸ்தாரும் அதே மாதிரி பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆகிய தமூஸ் அப்படின்ற, இந்த பாருங்க அடுத்த எபிசோட்ல இந்த தமூஸ் யாரு, இஸ்தார் யாருன்றது பிப்ளிக்கல் டேர்ம்ல இருந்து ரொம்ப நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் சில கலாச்சாரங்கள், அதாவது இந்த இஸ்தார் தான் கானானியர்கள் அஸ்தரோத்துனாங்க, எகிப்தர்கள் ஐசிஸ் அப்படின்னாங்க, ரோமர்கள் வீனஸ் அப்படின்னு சொன்னாங்க, சுமேரியர்கள் வந்து இன்னனா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தந்த கலாச்சாரத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. ஒரு சில கலாச்சாரங்களில் இந்த இஸ்தாருடைய பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா தமூஸ். ஆனால் ஒரிஜினலாக இஸ்தாருடைய தமூஸ் வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகனாக வேணும், இஸ்தாருக்கு பிறந்த ஒரு மகன். ஆனால் சில கலாச்சாரங்கள் இந்த இஸ்தாருக்கு வந்து தமூஸை பாய் ஃப்ரெண்டாக காட்டுது. அப்போது அந்த பாய் ஃப்ரெண்டை இந்த இஸ்தார் என்ன பண்ணிச்சா, ஸ்பிரிட் ஆஃப் இஸ்தார் அழிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு ஸோ வரலாறுகள் சொல்லுது. ஸோ இதோடைய நோக்கம், அதாவது அந்த இஸ்தார் செஞ்ச அதே காரியத்தை பார்பின்ற படத்தில் அந்த பெண்ணும் அப்படியே செய்கிறாங்க அப்படின்னும் போது இன்னைக்கு நம்மளுடைய வீட்டு பெண்களும் அதை அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க. தெரிஞ்சு செய்யல, தெரியாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு பிகைண்ட் த சீன்லேருந்து ஒர்க் பண்ணுறது யாருன்னா, த ஸ்பிரிட் ஆஃப் இஸ்டார், த ஸ்பிரிட் ஆஃப் அஸ்தரோத்து, வானர் ராக்கினி, குயின் ஆஃப் எவன். ஸோ இந்த நாட்களில் இதுக்கு தீர்வு என்ன? ஓகே, இந்த பார்பி என்கின்றது 64 வருஷமாக எல்லா கண்ட்ரிக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஏன்ஷியன்ட் டைமில் இந்த இஸ்தார், இந்த ஸ்பிரிட் ஆஃப் இஸ்தார் என்பது எல்லா கல்ச்சருக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆகிட்டா இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் பார்பிக்கும் இந்த ஸ்பிரிட் ஆஃப் இஸ்தாருக்கும் என்ன வேறுபாடு, டிஃப்ரென்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது கல்ச்சருக்குள்ளாக ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு, இது கண்ட்ரீஸ்குள்ளாக ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு. இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இஸ்தார் என்கின்ற ஸ்பிரிட் எங்கே முதல்ல ஆரம்பிக்குதுன்னா, அதாவது நோவாவுக்கும் ஆபிரகாமுக்கும் இடைப்பட்ட காலத்தில், அதாவது நிம்ரோதுன்னு ஒரு ராஜா வேதத்தில் இருந்தது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த நிம்ரோது வாழ்ந்த காலத்தில், அதாவது பாபேல் கோபுரம், பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்ட அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து தான் இந்த பெண் தெய்வமாக இந்த இஸ்தார் என்பவள் உருவாகிறாள். ஆனால் பைபிள் படி பார்க்க போனோம் அப்படின்னாக்கா, அதாவது யூதர்களுடைய கலாச்சாரத்தின் படி நம்ம தமிழ் பைபிளில் கிடையாது, பட் யூதர்களுடைய கலாச்சாரத்தின் படி நம்ம பார்க்க போனால் சில நூல்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த இஸ்தாருக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா, செமிரமிஸ். அது என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆபிரகாமுக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி உருவாங்கின இந்த இஸ்தார் என்கின்ற ஸ்பிரிட், அதாவது ஆபிரகாம்லேருந்து ஏசப்பாக்கு 2000 வருஷம் கேப்பு, ஏசப்பாலேருந்து நமக்கு ஒரு 2000 வருஷம் கேப்பு. ஸோ 4300 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகின ஒரு இஸ்தார் என்கின்ற ஸ்பிரிட் திருப்பி இந்த கடைசி காலத்தில் ஏன் கிரியை செய்யணும்? பெண்களுக்குள்ளாக, நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்குள்ளாக கிரியை செஞ்சு எடுக்க இந்த காட் பேட்டர்னை டெஸ்ட்ராய் பண்ணணும் ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த இஸ்டார் என்கின்ற ஸ்பிரிட் இந்த நாட்களில் வேறு எந்தெந்த விதத்திலலாம் தந்திரமாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேதத்துடைய ரகசியங்கள் நம்மளுக்கு ரொம்ப தேவை. இந்த நாட்களில் நம்ம பிப்ளிக்கல் ட்ரூத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அதோட ஸ்டாப் ஆயிடும். தாவீது, தானியேல் அப்படின்னு ஸ்டாப் ஆயிடுறோம். ஆனால் மறைக்கப்பட்ட சில உண்மைகள் நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள், அதாவது இன்னைக்கு அமெரிக்காவில் ஒன்று நடக்குதுன்னா அது அமெரிக்காவில் நடக்கிறதுன்னு நினச்சி விட்டுறக்கூடாது. இன்னும் 2 வருஷத்தில் நம்மளுக்குள்ளாக நடக்கும். இல்லை, ஒரு மாதம் கூட இப்போலாம் இல்லை. அமெரிக்காவில் உருவாகிற ஒரு ஐஃபோன் நம்மளுக்கு வேணும், சரிங்களா? அமெரிக்காவில் உருவாகிற ஒரு ஹைப்ரிட் கார் நமக்கு வேணும், அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஐடி ஜாப் நமக்கு வேணும். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பாவம் நம்ம வீட்டுக்குள்ளே வரோம், நம்ம சமுதாயத்தில் சபையில் வரோம் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் எங்களுக்கு வேணாங்க, எங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளுறோம். அப்படின்னாக்கா இது நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு அழிவை நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள், இன்னைக்கு 10 வயசில் இருக்கிற குழந்தை இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ஒரு பெண்ணாக உருவாகி நிற்கும் பொழுது திருமணம் வேணான்னு சொன்னானா ஏன் வேணான்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. ஆனா அவ சொல்ற ரீசனுக்கான ஆன்சர் உங்ககிட்ட இருக்கணும். அதுக்கான ஒரு காரியம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த இஸ்டார் ஸ்பிரிட், இந்த இன்னன்னா, இந்த ஐசிஸ், இந்த வீனஸ், அஸ்தரோத்து, இது என்ன விதத்தில் இன்னைக்கு சமுதாயத்தில் மற்ற விதங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது? இந்த நிம்ரோது யாரு? நிம்ரோதுக்கும் இஸ்டார் என்கின்ற ஸ்பிரிட்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இந்த எபிசோடை குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்,
குவரிஸ் இருந்தால் தயவு செய்து கமெண்டில் தப்பாக எதுவும் எழுதாமல் கீழே என்னுடைய நம்பரை நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த கமாண்டில் இன்றைக்கி நிறைய வீடியோஸ் நாங்கள் பார்க்குறோம். ஸோ கமாண்டில் கிறிஸ்துவத்தை பற்றி தவறாக எழுதி நம்மளுடைய ரிலீஜியஸ், அதாவது கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம். நம்மளுடைய மார்க்கத்தை நம்மளே கேலி கூத்தாக்காதபடி, அவமானப்படுத்தாதபடி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் உங்கள் கூட இந்த காரியங்களெல்லாம் பேசணும் அப்படின்னா, நம்மளுடைய மனது அப்படி தான் எதிர்பார்க்குது. ஆமேன். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து நார்மலாக ஒரு விஷயத்தை ஒரு ஊழியக்காரங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம கேட்க மாட்டோம். ஃபேண்டஸியாக உட்காந்து ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுக்காக நிறைய செலவுகளோட இந்த காரியங்களை நாங்கள் உங்களுக்கு ஏன் எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறோம் அப்படின்னாக்கா, இதனால் நாங்கள் சம்பாதிக்கணும், நாங்கள் உயரணும், மேன்மைப்படணுன்றதுக்கு இல்லை. இந்த நாட்களில் நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டு அடுத்தவர்களையும் பாதுகாத்து கர்த்தர் இடத்துல கூட்டிகிட்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக எங்கள் சபைகளை நான் இந்த வருஷம் தொடங்குறதுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி இருந்த சந்ததியெல்லாம் இயேசுவை அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த கடைசி சந்ததியாக நாம் அடுத்த சந்ததியை இயேசு கிட்ட அடுத்து பாருங்க, முன்னாடி இருந்த சந்ததி அடுத்த சந்ததிக்கு இயேசு என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு வந்து சேர்த்தாங்க. ஆனால் நம்ம அடுத்த சந்ததியும் நம்ம சந்ததியும் இயேசு கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு எண்ட் டைம் மினிஸ்ட்ரியில், ஒரு ஊழியத்தில், ஒரு ஜாப்ல நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் விளையாட வேணாம். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. அடுத்த எபிசோடில் இந்த ஸ்பிரிட் ஆஃப் இஸ்தாருடைய மற்ற கிரியைகள், நிம்ரோதுக்கும் பைபிளில் சொல்லப்பட்ட நிம்ரோதுக்கும் இந்த இஸ்தாருக்கும் என்ன சம்மதம், பாபிலோனிய கலாச்சாரம், மெஸ்படோமியா கல்ச்சர் எங்கே உருவாகுச்சு அப்படின்றத நம்ம தொடர்ந்து தியானிப்போம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஆல். காட் பிளஸ் யூ.